பக்தி கிளிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, 2025ஆம் ஆண்டு நம்மளுடைய குரு பகவான் மே மாதம் தான் மிதுன ராசிக்குள்ள வந்தார். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, இப்ப அதிசாரமாக வருகிற சரியாக அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி கடகராசிக்குள்ள நுழைகிறார். அப்ப கடகராசிக்குள்ள அவர் நுழைவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் ஏற்பட போகுதுங்கிறத தெளிவா பார்க்க போறோம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு நம்முடைய குரு பகவான் இவங்க என்னதான் செய்வாங்க, இவங்க நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்களை நம்ம எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்களா தாங்கலையா, இவங்களுடைய வில் பவர் என்னங்கிறத மீண்டும் சோதிக்க வராரு. என்னையா சொல்றீங்க, மீண்டும் சோதிக்க வராரா, அடிக்க போறாரா? என்னங்க ஏற்கனவே அடிச்சுட்டு இப்போதானங்க போனாரு அப்படின்னு நினைக்கலாம். இது உங்களை வீழ்த்துவதற்கான அடி அல்ல, உங்களை ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக ஆக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சோதனையை சாதனையாக்க முடியுமா, உங்களுக்கு அந்த அளவுக்கு வில் பவர் இருக்கா அப்படிங்கிற காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரிய விஷயம். ஓகேவா? நீங்க இதெல்லாம் அசால்ட்டா சமாளிச்சிருவீங்க. 48 நாளை ஒரு என்ன சொல்லணும்னா 3 நாட்கள் மாதிரி கடந்து போயிருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான தன்மை, சிறத்தன்மை எல்லாமே சூப்பரா குருவோடைய பரிபூர்ண ஒரு பார்வையின் மூலமாக நீங்கள் உறுதியாக பெறப்போகிறீர்கள். சோதனையை சாதனையாக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்காகவே குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள்ள அதிசாரமாக செல்கிறார். அப்போ அவர் அதிசாரமாக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்முடைய அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் முதல் வாரம் வரை, டிசம்பர் மாதத்துல முதல் வாரம் வரை உங்களுடைய வாழ்க்கையில 48 நாட்கள்ல பெரிய ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை நீங்க நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு உங்களை சாதனையை உண்டு பண்ற அளவுக்கு சோதிக்க போறாங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்ப நீங்க என்னென்ன விஷயங்கள்ல சாதனை புரிய போறீங்க, எதுல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ குரு அதிசார பயிற்சி பலன்கள்ல பார்க்க போறோம். நம்மளுடைய ரிஷபராசிக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இப்ப அதிசாரமா உள்ள நுழைகிறார். அப்போ 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். இங்க 7ஆம் இடம் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு முயற்சிகள்ல ரொம்ப நாளா உங்களுக்கான வரன் தேடிக்கிட்டே இருக்கீங்க. வரன் தேடி தேடி அழுத்து போயிடுச்சு. என்னடா அது, வயசு கடந்துட்டு தான் போது வரன் அமைய மாட்டேங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே ஜோதிடர்கள்ட்ட போனோம். என்ன சொல்லுவோம்னா, ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, நாங்க குரு பலம் இருக்கா. குரு பலம் அப்படின்னா எதை வச்சு சொல்றோம்? குரு உட்கார்ந்த இடத்த வச்சு சொல்றோம் வச்சுங்களா? இல்லவே இல்லை. குருவோடைய பார்வை, ஒண்ணு குருவோடைய பார்வை ராசிக்கு இருக்கணும், அல்லது ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கணும், அல்லது ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கணும். ஸோ இந்த 3 பார்வைகள் உறுதியாக என்ன பண்ணும்? திருமணத்தை நடத்தி வைக்கும். அப்ப நம்மளுடைய மிகப்பெரிய அற்புதமான பார்வையில 2 பார்வைகள் உங்களுக்கு பர்ஃபெக்டா கிடைக்கும். இதுல 3ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 11ல கிடைக்குது. அப்ப செகண்ட் மேரேஜுக்காக காத்திருக்கவங்களுக்கு அமையும். இவ்வளவுதான் வித்தியாசம். ஃபர்ஸ்ட் மேரேஜுக்கு நான் காத்திருக்கேன், ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு எப்போ கல்யாணம் முடியும்? குருவோட பார்வை இருக்கு 48 நாள். இந்த 48 நாள்ல உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? வீட்டுல இருந்தா வாழ்க்கை துணை வந்துருமா? எப்படி கதவை தட்டி யாரு உங்க பேரு சொல்லி, நீங்களா உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை வெளியே வந்திருக்கேன் வாங்கன்னு சொல்லி சொல்ல போதா? இல்லை. நீங்க குருவியோடைய பார்வை இருக்கு. அப்போ உங்களுடைய முயற்சி என்ன பண்ணும்? இந்த 48 நாள்ல நான் திருமணம் முடிக்கணும், திருமணத்துக்கான முயற்சி எடுக்க போறேன். என்னுடைய வேலை, என்னுடைய திருமண பந்தத்துக்காக என்னுடைய வாழ்க்கையுடைய துணையை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறத நம்மளுடைய ரிஷபராசி ஆண்களும் சரி, ரிஷபராசி பெண்களும் முடிவெடுத்து கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்குள்ள உங்களுக்கும் அவர்களுக்கும் நிறைய மன அழுத்தம் இருக்கு, ஒரு புரிதல் இல்லாத செயல்பாடுகள் போயிடுச்சு, நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிட்டீங்க. இன்னும் உண்மையான நண்பர்கள் இருக்காங்களா, இல்ல துரோகிகளும் குழி தோன்ற சுயநலவாதிகள் தான் இருக்காங்களா அப்படின்னு ஒரு மனநிலை இருக்கீங்கன்னா, உங்களுடைய மனநிலை என்பது சரிதான். ஏன்னா இத்தனை நாட்களாக நீங்க காட்டின அன்பு, நீங்க காட்டின பாசம், நீங்க காட்டின அத்தனை விதமான விஷயங்களும் இங்க
போலியான நபர்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. உண்மையான நபர்கள் எல்லாமே அமைதியா இருந்துட்டாங்க. போலியான நபர்கள் உங்களிடமிருந்து வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இப்போ ஆட்டமா ஆடுறாங்க. அந்த ஆட்டமா ஆடுறவங்களுக்கு ஆட்டத்தை ஒடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வில் பவர் கூடும். உங்க கூட இருக்க உண்மையான நண்பர்கள் யாரு, அவர்களுடைய செயல்பாடு என்னங்கிறத குரு பகவான் விளக்கப்படம் போட்டு காட்டப்படும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதிய வாடிக்கையாளர்களுடைய தன்மை இருக்கு. வியாபாரம் பண்றீங்கன்னா உங்களுடைய வாடிக்கையாளர்கள் புது புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க. அப்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தொழில்ல நீங்க ஒரு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்க போறீங்க அப்படிங்கிறது கிரகத்துடைய தன்மை. அதே போல உங்களுடைய அப்பாவுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை. எங்க அப்பா என்கிட்ட பேசவே மாட்டேங்காருங்க. எங்க அப்பா இப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசமா என்கிட்ட பேசுறதே கிடையாது, 6 வருஷமா பேசுறது கிடையாது. இல்ல அப்பாவுடைய செயல்பாடுல நிறைய சேஞ்சஸ் ஆயிடுச்சு, அப்பா எங்க மேல புரிதலே இல்லாம இருக்காங்க அப்படிலாம் நீங்க நினைச்சீங்கன்னா கிரகங்கள் அதை மாற்றி அமைச்சு உங்களுடைய அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல உறவில் ஒரு ஒற்றுமையை கொடுக்கும். அதே போல அப்பா வழி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உள்ள வில்லங்கம், கவலைகள், பிரச்சனைகள் எல்லாம் வெளியேறி உங்க சொத்து உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு அற்புதமான சூழ்நிலை இல்லையா? அதே போல நம்மளுடைய ரிஷபராசி நேர்கள்ல ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி திருமணம் முடிச்சு திருமண வாழ்க்கையில பாதிப்படைஞ்சு இப்ப செகண்ட் மேரேஜ் முடிக்கலாமா, என்னுடைய வாழ்க்கையில செகண்ட் மேரேஜ் உண்டா அப்படின்னு கேள்வி வச்சீங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக நமக்கு தெரியாது, அதை பார்த்தாதான் தெரியும். ஆனா கோச்சார கிரகங்களுடைய அடிப்படை ரீதியாக என்னைய பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க திருமண வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தவில்லை என்றால் உறுதியாக 2வது திருமணம் என்பது ஏற்பட்டுவிடும். ஜாதக ரீதியா பொருத்தம் பார்க்கறது, ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிறது, பொண்ணுடைய குணாதிசயம் பையனுடைய குணாதிசயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த பந்தங்களை இணைச்சு வைப்பது மூலமாக ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதை விட்டுட்டு அசால்ட்டா வெறும் நட்சத்திர பொருத்தத்தை புக்கில் பார்த்து பட்ட 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 டிக் பண்ணேன், நாங்கள் ஓகே பண்ணோம், கல்யாணம் முடிச்சா இப்போ போராடுறோம்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்படி போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்க, போராட்டத்திலிருந்து வெளியே வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை தன்னுடைய வாழ்க்கையை தனிமையில் சந்திக்கின்ற நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு உறுதியாக 2வது வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் ஏற்படுத்தி தருது. அதே போல உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். அவங்களே உங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னா அவங்க இன்னுமே என்ன பண்ண போவாங்க, உங்க கூட ஒற்றுமையாவாங்க, உங்க கூட அன்பு செலுத்துவாங்க. நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றம், சந்தோஷமப்பா அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு இந்த 48 நாட்கள் மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் அதிகமாக நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. சரி, இப்ப இந்த காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா மெயினா ஒரே ஒரு விஷயம் தான், புதிதாக கடன் வாங்கக்கூடாது, புதுசா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, யாரையும் நம்பி போய் எங்கேயும் போய் நிற்கக்கூடாது, யாருக்காகவும் உதவி செய்யறேன் இல்லை பிரச்சனையில போய் முன்கூட்டி நிற்கிறேன் அப்படிங்கிற விஷயங்களை முற்றிலும் தவிர்த்து கொள்வது நல்லது. இல்லைன்னா அவங்க பிரச்சனையும் உங்க பிரச்சனையா கொடுத்துட்டு போயிடுவாங்க, நீங்க சுமந்துக்கிட்டு அலைய வேண்டிய சூழ்நிலை கிரகங்கள் கொடுத்துரும். ஸோ இதுலலாம் நீங்க கவனமா இருந்தா இந்த குரு அதிசார பயிற்சி சோதனையை சாதனையாக்கி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய, அதாவது ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு இலக்காக செயல்பாடாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இப்ப நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் இந்த குரு அதிசார பயிற்சி காலங்கள்ல என்ன வழிபாடு பண்ணா வெற்றி கிடைக்கும் அப்படின்னா, நீங்க ஒண்ணு ஆலங்குடி கோயில உள்ள நீங்க வந்து நம்மளுடைய குரு பகவானை போய் திரு ஆலங்குடியில உள்ள நம்மளுடைய குரு பகவானை போய் வழிபாடு செய்யுங்க. அல்லது உங்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்க நவகிரகத்தில் உள்ள குரு பகவான நம்மளுடைய சிவன் கோயிலையோ முருகன் கோயிலையோ இல்லை ஏதாவது அம்மன் கோயில உள்ள நவகிரகத்தில் உள்ள குரு பகவான மனசார வழிபாடு செஞ்சு மஞ்ச வஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அவருடைய ஆடையை வாங்கி கொடுத்து அவருக்கு வந்து கொண்டக்கடலை மாலை சாத்தி நீங்கள் கரெக்டாக இந்த 48 நாட்கள்ல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் குரு பகவானை சந்திப்பது மூலமாக உங்கள் லைஃப்ல ஏற்றம் மாற்றம் உண்டு. தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான ராசி பொது பலன்களை. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கு, நீங்க பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் இப்படிங்கிற டீட்டெயில்ஸை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமா நம்மளால கணக்கிட்டு சொல்ல முடியும். உங்க மனசுல நிறைய கேள்வி இருக்கலாம், இது நடக்குமா அது நடக்குமா, எப்ப நடக்கும் எப்படி நடக்கும், ஸோ இதுல கடன் பிரச்சனை வந்து வெளியே வந்துடும்னா, குடும்பம் ஒற்றுமையாயிருமா, இப்படி சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்களுடைய கேள்விகள் இருக்குன்னா
உங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையும் மொத்தமாக எழுதி வச்சுட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள். கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கின பிறகு உங்களுடைய மனசு என்னென்ன கேள்வி இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் விடையை தெரிஞ்ச பிறகு தான் வச்சு ஜாதகம் சொன்ன பிறகு தான் வைப்பேன். ஓகேவா? ஆனால் என்னென்னா கேள்விகளை தயவுசெய்து ஜாதகம் பார்க்க வர அன்பு நேயர்கள் என்ன பண்ணுங்க, கேள்விகளை எழுதி வச்சுட்டு கேள்விகள். ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா நம்மகிட்ட, ஐயா நான் ஜாதகம் பார்க்கணும்னு வந்தேன், உங்களோட கேள்வி நிறைய கேட்க நினச்சேன், ஆனால் நீங்கள் படப்படன்னு ஜாதகத்தை நிறையா சொன்னதில் எனக்கு திருப்தி ஆயிடுச்சு, ஆனால் என்னோட கேள்விகள் நான் என்ன கேட்க நினச்சேனே மறந்துட்டேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க. உங்களுக்கு அதாவது ஜோதிட ரீதியாக கிரக ரீதியாக உங்களுடைய மன திருப்தி அடைய வேண்டியது, மன திருப்தி அடைய வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதை தாண்டி உங்களுடைய கேள்விகளுக்கும் பதிலளித்து உங்களை மன மகிழ்ச்சி ஆளக்கூடிய வைக்க வேண்டிய சூழ்நிலை என்னுடைய கடமையாக இருக்குது. ஸோ அதனால் கேள்விகள் எழுதி வச்சுட்டு நீங்கள் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க கம்பெனிலேருந்து. அதுக்கப்புறம் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து கால் பண்ணுறீங்க, வெளிநாட்டிலேருந்து எஸ்எம்எஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செய்து எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க, தற்போது நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பொதுவாக அனுப்பிவிட்றீங்க. நம்ம டைம் இங்கே ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துறாங்க. ஸோ நம்ம கொடுக்குற இந்திய டைமாக இருக்கும், உங்களுக்கு அங்கே உள்ள டைம் வேறையாக இருக்கும். ஸோ இதில் நிறைய குழப்பங்கள் வருது. ஸோ முடிஞ்சளவு நம்முடைய வெளிநாட்டு நேயர்கள் உங்களுடைய எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற விவரங்களையும், நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்கிற விவரத்தையும் தயவுசெய்து தெரியப்படுத்துங்க. உங்களுடைய சுயஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து ஆதரவு கொடுத்து வரும் என்னுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.